2ஆம் இடத்தில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று வரும்போது இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும் அறிவு சார்ந்த சிந்தனையோட செயல்படுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய ராசியாக இருக்கு. சினிமா துறையில் இருக்கவங்க, நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பதவி உயர்வு, பணவரவு, புதிய ப்ராஜெக்ட்ஸ், புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிற மாதமா. தொழில் கல்வி படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, நம்ம ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிக்கிற படிப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். கல்யாணம், காதல், திருமணம், உங்க தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என அனைத்து செல்வாக்கும். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டில இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. ஸோ இந்த 4 கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ் என்றதை பார்ப்போம். மீனராசி நேர்களே, உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெறாருங்க மேஷராசியில். சோ இவ்வளவு நாளா இருந்து வந்த பொருளாதார தடை, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவெல்லாம் தடைப்பட்டு ஒரு சிக்கல்களையும் ஒரு சங்கடத்திலயும் இருந்தீங்க. ஏன்னா ஜென்ம சனியா சனீஸ்வரன் உங்க கூடயேதான் இருக்காரு, உங்க ராசிலே இருக்காரு. செவ்வாய் பகவான் தனாதிபதி அவர் கூட இருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள், ஒரு குழப்பங்கள், திடீர் சிறு சிறு விபத்துகள், உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு உங்களை ஒரு குழப்பத்துல வச்சிருந்த இந்த செவ்வாய் உங்களுக்கு தனாதிபதி, அவர் தான் உங்களுக்கு 9வது அதிபதி, பாக்கியாதிபதி. இவரு உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று வரும்போது இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும் மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சிறு சிறு முயற்சிகள்லாம் லாபத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு முழுமையான லாபம், முழுமையான வெற்றி, முழுமையான ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா தனாதிபதி 12ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசியிலே இருந்து சனியோட இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஒரு சங்கடங்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, நீண்ட நாளா இருந்து வந்த பணப்பிரச்சனை, சிக்கல்கள் எல்லாம் மாறக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா புதிய வாழ்க்கை மாறக்கூடிய மாதமாக இருக்கு. ஏன்னா அதுதான் உங்களோட குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இனிமே உங்க வாக்குக்கு ஒரு மரியாதை, உங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை, உங்களெல்லாம் மதிக்காம உங்களை அவமானப்படுத்திட்டு வந்த உங்க சமூகம், உங்க 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 குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம், புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா
மீனராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு புத்தி கூர்மை, ஏன்னா குருவின் ஆதிக்கம் கொண்ட மீனராசிகள் வந்து ஒரு புத்தி கூர்மை, ஒரு எது பண்ணாலும் ஒரு அறிவார்ந்த சிந்தனையும், இதுல என்ன ஒரு ஒரு ஃபாஸ்டா பண்ணாம அறிவு சார்ந்த சிந்தனையோட செயல்படுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய ராசியாக இருக்கும். இதுல ஒரு சிறு குழப்பங்கள், சங்கடங்கள்லாம் இருந்து வந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதம் ஒரு ஒரு வசந்த காலம், ஒரு புதுமை மிக்க, அதாவது புதிய பொற்காலம், புதிய ஒரு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க உழைத்த உழைப்புக்கு ஒரு அவப்பெயர், ஒரு கஷ்டம், உங்களுக்கு தொழில்ல ஒரு தடை, வேலையில ஒரு பிரச்சனை, சக ஊழியர்கள் வந்து உங்க மேல ஒரு பழி சொல், இந்த மாதிரி ஒரு மனச்சிக்கல்கள், சங்கடங்கள்ல வந்து இருந்து வந்த நிலைமை எல்லாம் இந்த மாதம் மாற்றியமைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கவங்க, நாடக துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல பதவி உயர்வு, பணவரவு, புதிய ப்ராஜெக்ட்ஸ், புதிய புதிய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்க போது. மீனராசிக்கு நீண்ட நாளா இருந்து வந்த திருமண தடைகள், காதல் வாழ்க்கை சக்சஸ் ஆகிறது, பாசிட்டிவான நோட் அமைக்கிறது, பாசிட்டிவான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா சம்மதிக்கலைங்க, இல்லை வந்து இப்போ ஏற்கனவே பெண் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இன்னும் அவங்க சம்மதிக்கலைங்க, ஜாதக பொருத்தப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கனாலும் அவங்க சம்மதம் இல்லாமலாம் இருந்தது பார்த்தீங்களா? இந்த மே மாதம் அதுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலையும், காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து காதல் சக்சஸ் ஆகுறது, டைவர்ஸ் லெவலுக்கு போயிருந்த கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் போது, முக்கியமா தேவகுரு அசுரகுரு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் பலம் பொருந்து இணையறாங்க. இந்த 4ஆம் இடத்தில் பலம் பொருந்து இணையும் போது உங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் சுகங்களும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது, முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது, தொழில் கல்வி படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, இந்த மாதிரி ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிக்கிற படிப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதனோட முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போது. அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது புதனும் சுக்கிரனும் இந்த மாதம் பரிவர்த்தனை படுறாங்க. அதனால புதிய முயற்சிகள், புதிய முன்னேற்றங்கள், உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள், ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கங்க, அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார வசதி, பதவி உயர்வு, முன்னேற்றம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும். கல்யாணம், காதல், திருமணம், உங்க தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என அனைத்து செல்வாக்கும், அதாவது உங்க சொல்வாக்கு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இவ்வளவு நாளா உங்க வாக்குக்கு மரியாதை இல்லாம உங்களுக்கு அவப்பெயர், கௌரவமின்மை, ஒரு பழிச்சொல் எல்லாம் இருந்து ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை, வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு கால மாதமாக இருக்க போதுங்க. வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூ அணிவித்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் நிற ஆடை அணிவித்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை முக்கியமா வந்து மகாலட்சுமி கோவில், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூ அணிவித்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புகழ்மிக்க மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.